நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னது 120 ரூபாவா? இந்த புடவையோட விலை 120 ரூபாய் தானா? அப்படின்னா இவங்க கம்மி விலையில பொருளை வாங்கி அனுப்பியிருக்காங்களா? மீனா, நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு, உடனே பயன்படுத்த. உண்மையா சொல்றேன்க்கா, உங்க அண்ணன் அண்ணி உண்மையிலேயே நிறைய பணம் செலவு பண்ணிருக்காங்க. இந்த புடவை ஆமா என்னது இது? $120. இது மேல விலை எழுதி இருக்கு. புடவை பார்க்க ரொம்ப காஸ்ட்லி நினைச்சேன். அத்த இங்க பாருங்க அத்த, உங்களுக்கு வெறும் 120 ரூபாய் மட்டும் கொடுத்து புடவைய வாங்கியிருக்காங்க. இந்த அமெரிக்கால இருக்கிறவங்க நம்மளையே ஏமாத்தணும்னு நினைக்கிறாங்க. எனக்கு கடை இருக்கு, எனக்கு விலை தெரியும். அண்ணி, நீங்க இருக்கீங்களே, அண்ணன் சொல்றது சரிதான். எதையும் புரியாமலே பேசுறீங்க. இதே $120 இல்ல நீ, இதே $120 புடவை. டாலர் அமெரிக்கால வாங்கி அனுப்பியிருக்காங்களே, அவங்க ஒன்னும் இங்க இருந்து எடுத்து கொடுக்கல. அப்படின்னா $1 எவ்வளவு ரூபாய் தெரியுமா? 50 ரூபா. அப்ப இந்த புடவை எவ்வளோ? அது வந்து விடுங்க, நீங்க இப்படி எண்ணிட்டே இருப்பீங்க. இந்த புடவையோட விலை 6000 ரூபாய். ஒரு புடவை 6000 ரூபாவா? 6000 ரூபாய். அதனாலதான் புடவை இவ்வளவு வெயிட்டா இருக்கா? ஆனா ஒண்ணு மட்டும் உண்மை, நீங்க எல்லாரும் இப்ப இங்க இருக்கீங்கல்ல, நீங்க சொல்லுங்க, யாராவது மாமியாருக்காக இவ்வளவு செலவு பண்ணி புடவை வாங்கிருப்பாங்களா? சொல்லுங்க. இங்க பாருங்க, இதுக்கு மேல வேலை இருக்கு. 120. போது, நிறுத்து மீனாட்சி. இந்த புடவையோட ரேட்டை பிக்காம அதில் அப்படியே வச்சிருக்காங்க. உங்க அண்ணன் இன்னும் நிரூபிக்க நினைக்கிறாரு சந்தியா. அவர் அமெரிக்காவில் உட்காந்து நிறைய சம்பாதிக்கிறாரு, அவர் தரம் உயர்ந்துருச்சுங்கிறது எங்ககிட்ட காட்டுறாரா? அவர்கிட்ட மட்டும்தான் பணம் இருக்குன்ற ஆணவமா? ஏற்கனவே உங்க அண்ணன் நிறைய தப்பு செஞ்சுட்டாரு. இப்போ இந்த புடவையோட ரேட் கார்டை பிக்காம அப்படியே அமிச்சு எங்களை அசிங்கப்படுத்த நினைக்கிறேன். இல்லங்க, அப்படிலாம் ஒண்ணு இல்ல. அது வந்து அண்ணி இப்போ முழுகாம இருக்காங்க இல்லையா, அதனால பாவம் அண்ணனே தனியா எல்லா வேலையும் செஞ்சிருப்பாரு. அதுல தவறுதலா இந்த மாதிரி எடுக்காம விட்டுருப்பாருன்னு நான் நினைக்கிறேங்க. அண்ணன்
கண்டிப்பா இந்த மாதிரி எல்லாம் செஞ்சிருக்க மாட்டாரு. தப்பு பண்ணது அவரு. அந்த தப்பெல்லாம் இங்க இருக்கிற நாங்க பொறுத்துட்டு இருக்கணுமா? எதுக்காக சந்தியா? உங்க அண்ணன் இன்னும் இந்த மாதிரி திரும்ப திரும்ப தப்பு செய்யறதுல அவருக்கு அப்படி என்ன திருப்தி கிடைக்குதுன்னு தெரியல. இந்த நிமிஷம் வரைக்கும் நம்ம உறவு சம்பந்தப்பட்ட விஷயத்துல அவர் செய்யற எல்லாமே தப்பாதான் இருக்கு. அவரோட முதல் தப்பு பொய் சொல்லி நம்ம 2 பேருக்கும் இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சாரு. நாங்கெல்லாம் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்போம் அதெல்லாம் உங்களுக்கும் தெரியும்ல. அங்கிருந்து எல்லாருக்கும் பரிசு அனுப்பியிருக்காரு. அதுல இருந்து பிரைஸ் டாக் எடுக்காம அனுப்பினது அவர் தெரியாம பண்ண தப்புன்னு சொல்றீங்களா? அந்த லட்டு ஒரு ஒழுங்கா பேக் பண்ணாதனால எல்லாம் உடைஞ்சு நாசமா போச்சு. அதுவும் தெரியாம பண்ண தப்பு தானா? ஏன்னா நான் ஒரு ஸ்வீட்டுக்காரங்க இருக்கேன்ல, நான் எல்லாத்தையும் சரி பண்ணிடுவேங்கிற நம்பிக்கை தானே அவருக்கு. இங்க நான் என்னடா என் வேலை வெட்டி எல்லாத்தையும் விட்டு 1 மணி நேரமா உட்காந்துட்டு அந்த லட்டு எல்லாத்தையும் சரி பண்ணிருக்கேன். ஏன்னா உங்க அண்ணன் இன்னைக்கு யார் முன்னாடியே கெட்ட பேர் வரக்கூடாதுன்னு நான் நினைச்சேன். அவங்கள நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. இன்னும் எவ்வளவு நாளைக்கு சந்தியா நானும் என் குடும்பமும் உங்க அண்ணன் பண்ற எல்லா தப்பையும் சகிச்சுட்டு இப்படியே பொறுமையா போறது? அவங்களோட மான மரியாதையை காப்பாத்துறதுக்காக அவங்க பண்ண தப்பை எல்லாத்தையும் நான் இந்த மாதிரி சரி பண்ணிட்டே இருக்கணுமா? இது தெரியாம நடந்ததில்ல. என்னை பொறுத்த வரைக்கும் 4 பேருக்கு நடுவுல என் குடும்பமே அவமானம் பண்ணணும் உங்க அண்ணன் திட்டம் போட்டு இந்த மாதிரி வேலையை பண்ணிருக்காருன்னு நினைக்கிறேன். உங்க அண்ணன் மறைமுகமா நான் 6000 ரூபாய் கொடுத்து இந்த புடவையை வாங்கியிருக்கேன், உங்களால இதெல்லாம் வாங்க முடியாதுன்னு சொல்லாம சொல்றாரா என்கிட்ட? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இது பாருங்க, நீங்க எங்களை தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. அண்ணன் கண்டிப்பா அப்படிலாம் நினைக்க கூட மாட்டாரு. எல்லாத்தையும் நான் தப்பா தானே புரிஞ்சுப்பேன். ஏன்னா நான் உங்களுக்கு படிச்சவன் கிடையாது இல்லையா? ஆனா எனக்கு ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரியுது சந்தியா. இந்த சாதாரண விஷயம் நல்லா படிச்ச உங்க அண்ணனுக்கு தெரியாம போயிடுச்சா? ஏன் மௌனம் நினைக்கிறீங்க? ஏதாவது இருக்குமே. இப்பவும் நான் இதை தப்பா தான் புரிஞ்சுட்டு இருக்கேன்னு சொல்லுவீங்களே. சூர்யா, கண்ணா, தயவு செஞ்சு நிறுத்தப்பா. இதுக்கு மேல தயவு பண்ணி நீ எதுவும் பேச வேண்டாம். தயவு செஞ்சு நீ ஒரு ரூமுக்கு போ, அங்க கொஞ்சம் அமைதியா உட்காரு. எதுவுமே பேசாம இதே மாதிரி எத்தனை நாள் நான் அமைதியா இருக்கணும்னு சொல்லுங்க. நம்ம எந்த அளவுக்கு பேசாம பொறுமையா போறோமோ நாம பலவீனமானவங்க நினைச்ச அதே அளவுக்கு படிச்சவங்க நம்மள அடக்க பார்ப்பாங்கப்பா.
இதுல புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஒண்ணு இருக்கு சூர்யா. லட்டு எப்படி உடைஞ்சு போச்சு? கண்டிப்பா சம்மந்தி அம்மா நெய் கம்மியா தான் போட்டிருப்பாங்க, அதனாலதான் உடைஞ்சிருக்கும். என்ன சரோஜா, ஸ்வீட் செய்யறத பத்தி உனக்கு தான் நல்லா தெரியும்ல, உனக்கு இதுவும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பொருளுங்கிறது எப்போ சாதாரண பொருள் தான், ஆனா இதுதான் மானத்தை காப்பாத்துன்றத யாரும் மறக்கவே கூடாது. இப்போ வெள்ளி பொருள் ஏதாவது தலையில வந்து விழுந்தா அது வெள்ளிங்கிறதுனால அடிபடாதுன்னு சொல்ல முடியுமா? சொல்லு. எதுவா இருந்தாலும் அடிபடும் இல்லையா? உன்னோட சம்பந்திங்க இன்னைக்கு உன்னையும் குடும்பத்தையும் நல்லா அவமானப்படுத்திட்டாங்க. அதனாலதான் எப்போ அமைதியா இருக்கிற சூர்யா கூட அவனோட கோவத்தை கட்டுப்படுத்த முடியாம பேசிட்டான். இத்தனை நாளா அவன் மனசுக்குள்ள எவ்வளவு கோவம் இருந்திருக்குமோ, மொத்த கோபத்தை இப்போ ஒரு நொடியில கொட்டிட்டான் பாரு. உங்க எல்லார்கிட்டயும் நான் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு நீங்க எல்லாரும் உங்க வீட்டுக்கு போங்க. எங்க வீட்டுக்கு வந்ததுக்காக உங்க எல்லாருக்கும் என்னோட நன்றி, ரொம்ப நன்றி. சரோஜா, உன்னோட வீட்ல பால் கெட்டு போனா கூட என்னால அதை தாங்கிக்க முடியாது. என் மனசு அப்படியே உடைஞ்சு போயிடும் தெரியுமா? அப்படி இருக்கும்போது இங்க இவ்ளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு. எல்லாரும் ஏன் இங்கேயே நின்னுட்டு இருக்கீங்க? வாங்க வீட்டுக்கு போலாம். சூர்யா, என்ன இதெல்லாம்? நீ சொன்னதுல தப்பு இருக்குன்னு நான் சொல்லல, ஆனா எல்லாருக்கும் முன்னாடி ஏன் இப்படி பேசுன? ஒருவேளை நம்ம வீட்டு சுவர் உடைஞ்சிருச்சுன்னு சொன்னா எல்லாரையும் கூப்பிட்டு நம்ம வீட்டு சுவர் உடைஞ்சிருச்சுன்னு காட்டக்கூடாது. உடைஞ்ச அந்த சுவரை எப்படியாவது சரி பண்ணணும், இல்லனா யாருக்கும் தெரியாம அதை மறைச்சாவது வைக்கணும். இங்க பாருப்பா, நம்ம மருமக வீட்டை சேர்ந்தவங்க செஞ்ச தப்ப வெளியே யாரும் பேச மாட்டாங்க. நம்ம ஏரியாவுல இருக்கிற எல்லாரும் இவளோட அண்ணனை நினைச்சு பரிதாபப்படுவாங்க, ஆனா எல்லாரும் ஓ மேலதான் கோவப்படுவாங்க. எல்லாருமே இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயத்துக்காக சூர்யா பெரிய பிரச்சனை பண்ணான்னு பேசிக்குவாங்க. அப்புறம் பெரியக்கா இப்ப கொஞ்சம் முன்னாடி எல்லாருக்கும் முன்னாடி நமக்கு சாதகமா பேசினாங்கல்ல, அவங்க இந்த வீட்டு வாசலை தாண்டி வெளியே போன அடுத்த நிமிஷம் உன்னை பத்தியும் என்ன பத்தியும் நினைச்சு சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. எல்லாரும் என்ன சொல்வாங்கன்னு தெரியுமா? பொண்டாட்டி வீட்டு ஆளுங்களை பையன் கேவலப்படுத்திட்டான்னு சொல்வாங்க. சரிங்கம்மா, நான் இனிமே கவனமா இருக்கேன். நான் கடைக்கு போறேம்மா. அம்மா சந்தியா, நாங்க ஏழைதான், எங்க கிட்ட பணம் இல்ல. என் புள்ள மொத்த நாளும் கடையில போய் கஷ்டப்பட்டாதா எங்க வீட்டுக்கு கொஞ்சமாவது பணம் வரும். விலை உயர்ந்த புடவை எனக்கு வேண்டாம். 6000 ரூபாய் புடவையை கட்டிக்கிற தகுதி எனக்கு இல்லம்மா. எல்லாரும் ஏன் இன்னும் இங்கே நின்னுட்டு இருக்கீங்க? போங்க, போய் அவங்கவுங்க வேலையை பாருங்க.
எதுக்காக நீ இன்னும் இங்கே நிக்கிற? சந்தியாக்கா, உங்க முகமே ஏன் இப்படி வாடி போச்சு? கொஞ்சமா திட்டிருப்பாரு, அவ்வளவுதானக்கா. உண்மையிலேயே நீங்க கொடுத்து வச்சவங்க. 6000 ரூபாய் புடவை உங்க கையில இருக்கு. நீங்க தப்பா நினைக்கலன்னு நான் ஒண்ணு சொல்லவா? இந்த புடவை உங்களுக்கு பிடிக்கலன்னா என்கிட்ட சொல்லுங்க. என்கிட்ட கடை இருக்கு. இந்த புடவையை நான் நல்ல விலைக்கு வித்து கொடுக்குறேன். சரி விடுங்க, நீங்க எல்லா பொருளையும் எடுத்து வைங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹலோ ஹலோ சந்தியா, நான் அண்ணி பேசுறேம்மா. எப்படிமா இருக்க? நீங்க எப்படி இருக்கீங்க அண்ணி? உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா இங்க வந்தப்போ அண்ணன் சொல்லியிருந்தாரு. அட, எந்த மாதிரி நேரத்துல அப்பப்போ ஹெல்த் ப்ராப்ளம் வருது, சகஜம் தானே. என்ன பத்தி விடு. சரி, முதல்ல நீ இதை சொல்லு. இங்க இருந்து நாங்க உங்க வீட்டு ஆளுங்களுக்காக சில பொருட்கள் அனுப்பியிருந்தோம்ல, அதெல்லாம் உங்க வீட்ல எல்லாருக்கும் பிடிச்சிருக்கா இல்லையா? உண்மை சொல்லணும்னா விஷயம் என்னன்னா, நான் இங்க கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டே இருந்தேன், உனக்கு அங்க எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு. அப்புறம் அந்த லட்டு பார்சல் அது அங்க ஒழுங்கா வந்து சேர்ந்துச்சா இல்லையா? அந்த லட்டுவை என்ன பேக்கிங் பண்ணிருக்காங்க? ஒரு லட்டு கூட இல்லை ஒழுங்கா இல்லை சந்தியா. அதான் இங்க ஒரு ஸ்வீட்டுக்காரர் இருக்கானே, அவன் எல்லாத்தையும் பார்த்துப்பாங்கிற எண்ணம் தானே அவங்களுக்கு. நல்லா இருந்தது அண்ணி. ரொம்ப சந்தோஷமா. நான் பயந்துட்டே இருந்தது அந்த லட்டுவை பத்தி தான். அப்புறம் அந்த புடவையெல்லாம் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கா இல்லையா? புடவையோட ரேட் கார்டை பிக்காம அப்படியே அமைச்சிருக்காங்க. உங்க அண்ணன் இது மூலமா என்ன நிரூபிக்க பாக்குறாரு? உங்க அண்ணன் அமெரிக்காவில் உட்காந்து சம்பாதிக்கிறாரு, அவரோட தரம் உயர்ந்துருச்சுங்கிறது எங்க கிட்ட காட்டுறாரா? அவர்கிட்ட மட்டும் தான் பணம் இருக்கா? உண்மை சொல்லணும்னா என்னால எதுவுமே பண்ண முடியல. எல்லா வேலையும் உங்க அண்ணன் தான் பாத்துக்கிட்டாரு. அதோட உங்க அண்ணனை பத்தி உனக்கு தான் நல்லா தெரியுமே. புடவை வாங்கிட்டு வரதே ரொம்ப பெரிய விஷயம். அப்புறம் அதெல்லாம் நல்லபடியா பேக் பண்ணி அங்க அனுப்புறது அதை விட பெரிய விஷயம். அங்க எல்லாருக்கும் புடவை பிடிச்சது இல்ல? யாரும் ஒண்ணு எதுவும் சொல்லலையே அண்ணி. இங்க எல்லாருக்கும் எல்லா பொருளும் பிடிச்சிருந்தது. நீங்க இத பத்தி எல்லாம் எதுவும் யோசிக்காதீங்க. நீங்க கவனமா இருங்க, அது போதும். எனக்கு தெரியும் எல்லாம் நல்லபடியா நடக்கும்னு. அதுவும் இல்லாம நாங்க பணத்துல அப்படியே ஏதாவது குறை இருந்தாலும் அங்க உன் கூட சூர்யா இருக்காருல்ல, அவர் எல்லாத்தையும் சமாளிச்சுப்பாரு. சந்தியா, நீ எடுத்த முடிவு ரொம்ப நல்ல முடிவு. நீ சூர்யா கூட அங்க சேர்ந்து வாழணும்னு நினைச்சியே. சூர்யா ரொம்ப நல்ல மனுஷன். அவர் எப்பவும் உனக்கு துணையா இருப்பாரு. சந்தியா, சூர்யா இது வரைக்கும் உனக்கு நிறைய பண்ணிருக்காரு. அவர் எந்த குறையும் இல்லாம நீ தான் பாத்துக்கணும். கவனமா இருமா. நீயும் சந்தோஷமா இருந்து அவரையும் சந்தோஷமா பாத்துக்க. சரியா? சரிங்க அண்ணி. அண்ணி, எனக்கு இங்க கொஞ்சம் ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன். சரிம்மா, ஜாக்கிரதையா இரு. சூர்யாண்ணா, என்ன இன்னைக்கு கடையில் கூட்டம் அதிகமாக இருக்கு? என்னண்ணே என்ன கேள்வி கேட்குறீங்க? இந்த மாதிரி விசேஷ நாளில் ஸ்வீட் கடையில் கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கும்.